நாடா புயல் காரணமாக ராமேஸ்வரத்தின் பல பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் பாலாவிடம் நாம் நேரடியாக கேட்கலாம். பாலா, தற்போது மழையின் தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கு? அங்கு நிலவும் சூழல் குறித்து சொல்லுங்க பாலா. ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 270 கிலோமீட்டர் கடற்கரையை கொண்ட ஒரு நீண்ட கடற்கரை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இப்போ இன்று காலை முதல், அதாவது கடற்கரை ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், தங்கச்சிமடம் உட்பட்ட பகுதிகளில் இன்று அதிகாலை நள்ளிரவு முதலே மிதமான மழை பெய்து கொண்டு இருக்கின்றது. தற்போது இந்த பகுதி முழுவதுமே கடற்கரை முழுவதுமே கடல்கள் மிகவும் அமைதியாக உள்ளது. ஆனால் வங்க தெற்கு தென்கடல் பகுதி மட்டுமே கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. இந்நிலையில் தற்பொழுது இந்த கடல் இந்த பகுதி முழுவதும் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகின்ற காரணத்தினால் மீனவர்கள், இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் அனைவரும் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக இப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதாவது நாம் நேரடியாக காண முடிகிறது. ஒவ்வொரு படகு ராமேஸ்வர பகுதியில் மட்டுமே சுமார் 800க்கும் மேற்பட்ட விசை படகுகள் உள்ளன. 1000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் உள்ளன. இந்த படகில் உள்ள மீனவர்கள் அனைவரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதனால் தற்பொழுது படகுகள் அனைத்துமே பாதுகாக்கும் பணியை மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதுபோல இந்த தங்கச்சி மடம், பாம்பன் மற்றும் சங்குமால் போன்ற பகுதியில் நாட்டுப்படகு மீனவர்கள் தொழில் செய்வார்கள். அவர்கள் தங்களுடைய நாட்டு படகுகளை கரையோரங்களில் பாதுகாப்பாக நிறுத்தும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். பாலா, மழையின் தாக்கம் ஒருவேளை அதிகரிக்கும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்ள செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன பாலா? தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நேற்று ஒரு அவசர அனைத்து துறையினுடைய அதிகாரிகளுடைய அவசர கூட்டம் நடைபெற்றது. அந்த அவசர கூட்டத்தில் அதாவது பாதிப்புகள், அதாவது குறிப்பாக ராமேஸ்வரம் தனுஷ்குடியில் மழை அதிகரித்தால் தனுஷ்குடியில் உள்ள மக்களை உடனடியாக மீட்டு வர வேண்டும். அதே போல மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதியில் உள்ள மக்களை உடனடியாக மீட்டு அவர்களை பள்ளிக்கூடங்கள் மற்றும் சமுதாய கூடங்களில் தங்க வைக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி மற்றும் உணவுகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்பது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதை தவிர மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் அதை உடனடியாக கடல் நீர் ஊருக்குள் வந்தால் அங்குள்ள மக்களை எப்படி மீட்டு வருவது என்பதற்காக மீட்புக் குழுவும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தற்போது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது மழையில் பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்வதற்காக 1077 என்ற நண்பரையும் அறிமுகப்படுத்தியுள்ளார்.